மக்களுக்கு வணக்கம். கடலை தோட்டம் போட்டிருந்தேன். எலி தொல்லை பார்த்தீங்கன்னா தாங்க முடியல. இங்கே பாருங்க எப்படி பொந்து போட்டு வச்சிருக்குன்ட்டு பாருங்க. பொந்து நல்லா தெரியும். இப்போ எலி பொந்து போட்டு அவ்வளோ கடலையும் பார்த்து இப்படி பொந்து போட்டு வச்சு கடலையை பூரா தின்னுட்டு போகுது. இதுக்கு சிலர் சொல்கிறாங்க இதுக்கு மருந்து வைங்க, எலி மருந்து வைங்க, தின்னுட்டு செத்து போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. எலி மருந்து வச்சா எலி தின்னுட்டு செத்து போயிருன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுவும் கடவுள் படைப்பில் ஒரு உயிரினம். அதுவும் போக இன்னும் நம்ம எலிக்குன்னு மருந்து வச்சோம்னா இந்த மயில், காக்கா, குருவி அந்த மாதிரி பறவைகள்லாம் நிறையா வருது கடலை சாப்பிட்றதுக்காக. நம்ம எலிக்குன்னு மருந்து வச்சுட்டோம்னா இந்த மாதிரி மயில், காக்கா, குருவிலாம் சாப்பிட்டுட்டு செத்து போயிடக்கூடாதுன்னு ஒரு பயமாக இருக்குது. ஏன்னா பறவைகளை இப்போ நம்ம மட்டும் வாழ்ந்துடக்கூடாது, பறவைகளையும் காப்பாற்றணும். ஏன்னா இன்னைக்கு மனுஷன் அவ்வளோ மரத்தையும் அழிச்சிக்கிட்டு இருந்தாலும் பறவைகள் தன்னோட உணவு மூலமாக நிறைய மரங்களை உண்டு பண்ணிக்கிட்டு இருக்கு. அதனால் பறவைனா அழிஞ்சு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம கடலை கொஞ்சம் போயிட்டு போகுது அப்படின்ட்டு இந்த எலிக்கு மருந்து வைக்கல, ஒன்றும் வைக்கல, அப்படியே விட்டுட்டேன். கடவுளை நம்மளுக்கு கொடுக்கக்கூடியதை கண்டிப்பாக கொடுத்துருவாருன்னு ஒரு நம்பிக்கையில் போய்கிட்டு இருக்கேன். இயற்கை நம்மளுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும்னு நம்புவேன். நன்றி.